வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஐசிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்டோட ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் ஃபோர்ஸ் பார்க்குறோம். அதோட பார்ட் 4 இப்போ பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 1A உள்ள ப்ராப்ளம்ஸ் நியூமெரிக்கல்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். A nut is opened by a wrench of length 25 cm. If the least force required is 10 Newton, find the moment of force needed to turn the nut. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் கொடுத்துருக்காங்க 25 சென்டிமீட்டர். நம்ம வந்து இதை SI யூனிட்டுக்கு மாற்றுறோம். அப்போ வந்து 25/100 ஈக்குவல் டு 0.25 மீட்டர். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? லீஸ்ட் ஃபோர்ஸ் ரெக்வயர்டு. இன்னொன்று ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து 10 நியூட்டன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போது 10 into 0.25 is equal to 2.5 Newton meter. இதுதான் moment of force needed to turn the nut. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். A wheel of diameter 2 meter is shown in the figure with the axle at O. A force F is equal to 2 Newton is applied at B in the direction shown in the figure. Calculate the moment of force about the center O and the point A. இப்போ நம்மளுக்கு ஃபிகர் என்ன கொடுத்துருக்காங்க? வீல் இருக்குது. இதை வந்து ஓங்கிற பாயிண்ட், அந்த சென்டர் பாயிண்டில் பிவட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பிங்கிற பாயிண்ட்டில் எஃப் இஸ் ஈக்குவல் டு 2 நியூட்டன்கிற ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் த சென்டர், இந்த சென்டர்லேருந்து உள்ள மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஏல இருக்கிற மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த வீலோட டயமீட்டர் வந்து 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதுவோம். F 2 நியூட்டன், AB 2 மீட்டர். இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு OB கண்டுபிடிக்கலாம். ரேடியஸ்லையே, அதனால டயமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 1 மீட்டர். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் த பாயிண்ட் O நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஓல இருந்துன்னா OB டிஸ்டன்ஸ் வந்து 2 into 1 that is equal to 2 Newton meter. Moment of force about A. இப்போ ஏன்னு பார்க்கும்போது ஃபோர்ஸ் இந்த இடத்துல இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த லென்த் வந்து நம்ம ஃபுல் டயமீட்டரையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போது F into AB that is equal to 2 into 2 that is 4 Newton meter. இப்போ ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் ஓவும் கண்டுபிடிச்சாச்சு, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் ஏயும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அடுத்த சம் பார்ப்போம். A 50 kg mass is being lifted using a 1 meter long lever. If the length of the lever is reduced by 20%, how much more or less force is to be applied to achieve the same torque? என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? மாஸ் வந்து 50 kg, லென்த் வந்து லென்த்தை வந்து நம்ம ஆர்னு வச்சுக்கலாம். அது வந்து 1 மீட்டர். இப்போது இதனால எவ்வளவு டார்க் வருது, அதாவது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம இன்னொன்று என்ன சொல்லுவோம்? டார்க்னு சொல்லுவோம். அந்த டார்க்கை முதல்ல கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? F into R. நம்மளுக்கு டார்க்குக்கு F வேணும், ஃபோர்ஸ் வேணும். அது ஃபோர்ஸை கண்டுபிடிப்போம். நம்மளுக்கு தெரியும் ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து F is equal to mass into acceleration due to gravity. மாஸ் வந்து 50 kgன்னு கொடுத்துருக்காங்க. 50 into 9.8. அப்போது 5 8s are 40, இந்த 0 இங்கே வந்துடும். 9 5s are 45 + 4 49. அப்போது 490 நியூட்டன்னு நம்மளுக்கு கிடச்சாச்சு. ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு 490 நியூட்டன். இப்போ நம்ம இந்த வேல்யூவை வச்சு டார்க் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வந்து 490 into 1 that is equal to 490 நியூட்டன் மீட்டர். நம்மளுக்கு டார்க்கு கிடச்சாச்சு. இப்போது if the length of the lever is reduced by 20%, 1 மீட்டர் இருக்கு இல்லையா, அதில் 20% ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஆக்சுவல் இருந்ததில் 80% லென்த் தான் இருக்குது. அப்போ how much more or less force is to be applied to achieve the same torque? இதே டார்க் வரணும்னா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் ஜாஸ்தியாவோ இல்லை கம்மியாவோ கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நெக்ஸ்ட் உள்ள லென்த் வந்து 1 minus 20% of 1. அப்போது 100 minus 20 by 100, 80 by 100, 0.8 மீட்டர். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து
தெரியும், ஃபோர்ஸ் தான் கேட்குறாங்க, சேம் டார்க், இந்த டார்க் தெரியும், இதே டார்க் வரணும்னா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கூடவோ குறைச்சோ கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம புது ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து டார்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ ஆர். இந்த கேஸில் ஆர் வந்து 0.8, எஃப் தான் நம்மளுக்கு வேணும். டார்க் வந்து நம்மளுக்கு தெரியும் 490ன்னு. அப்போ 490 இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ 0.8. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 490 by 0.8, 4900 by 8. 6 8s are 48, balance 1, 1 8 is 8, balance 2, 2 8s are 16, balance 4. அப்போ பாயிண்ட் வச்சுட்டு 5 8s are 40. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு நியூ ஃபோர்ஸ். அந்த லென்த் குறைக்கும் போது நம்ம இந்த ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ டிஃப்ரென்ஸ் என்னது, நம்ம எவ்வளோ மோரோ லெஸ்ஸோ கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை வந்து நம்ம இந்த ஃபோர்ஸை நம்ம F1ன்னு வச்சுக்கலாம், இந்த ஃபோர்ஸை F2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. F2 மைனஸ் F1 வந்து 612.5 மைனஸ் 490. அதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 122.5 நியூட்டன் வரும். அப்போ நம்ம 122.5 நியூட்டன் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு. நம்மளுக்கு மோரா லெஸ்ஸான கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம மோர் ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு சேம் டார்க்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபோர்த்து சம் பார்ப்போம். A mechanic applies a force of 100 Newton at the end of a spanner to tighten a bolt. The length of the spanner is 0.5 meters. How much torque is exerted on the bolt? If the mechanic increases the force applied by 20% but holds the spanner closer at 0.4 meters, would it result in an increase or decrease of torque? என்ன சொல்றாங்க, ஒரு மெக்கானிக் வந்து ஒரு போல்ட்டை டைட் பண்ணுறதுக்கு 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஸ்பேனரோட லென்த் 0.5 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அந்த 100 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுக்குறாரு. அப்போ எவ்வளோ டார்க் எக்ஸாக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினில் என்னன்னா, அந்த கொடுக்குற ஃபோர்ஸில் 20% ஜாஸ்தியாக ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.4 மீட்டர்ஸில் பிடிச்சு அந்த ஃபோர்ஸை கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ரிசல்டன்ட் டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, எந்த அளவு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை கண்டுபிடிப்போம். இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கேஸுங்கிறதுனால ஃபோர்ஸை வந்து F1ன்னு வச்சுப்போம். 100 நியூட்டன். ஓகேவா? 100 நியூட்டன். ஸ்பேனரோட டிஸ்டன்ஸ் R1 வந்து 0.5 மீட்டர்ஸ். அப்போ டார்க் 1 இஸ் ஈக்குவல் டு, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், F1 இன்டூ R1. அப்போ 100 இன்டூ 0.5, 50 நியூட்டன் மீட்டர். ஓகேவா? இப்போ அடுத்த கேஸில் செகண்ட் கேஸ் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, F2 வந்து F1 ப்ளஸ் 20% ஆஃப் F1. F1 வந்து 100 ப்ளஸ் 20/100 இன்டூ 100. அப்போது இந்த 100 கேன்சல் ஆயிரும். 100 + 20 120 நியூட்டன்னு தெரிஞ்சிடும் F2 வந்து. R2 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 0.4 மீட்டர்ஸ்னு. அப்போது டார்க் 2 வந்து F2 இன்டூ R2 ஃபார்முலா படி. அப்போது 120 இன்டூ 0.4 48 நியூட்டன் மீட்டர்னு வந்துடும். அப்போது ஃபர்ஸ்ட் கேஸில் 50 நியூட்டன் மீட்டர்ஸ் இருந்தது டார்க் வந்து, செகண்ட் கேஸில் 48 நியூட்டன் மீட்டர்ஸ். அப்போ என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு, இப்போது அதாவது டார்க் 1 மைனஸ் டார்க் 2 நியூட்டன் மீட்டர்ஸ். ஓகே, வந்து ஃபிஃப்த் சம் பார்ப்போம். A steering wheel of diameter 0.5 meter is rotated anti-clockwise by applying two forces, each of magnitude 6 Newton. Draw a diagram to show the application of forces and calculate the moment of forces applied. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரையணும். ஸ்டியரிங் வீல் ஆஃப் டயமீட்டர் 0.5 meters. இந்த பாயிண்ட்டை ஏன்னு வச்சுப்போம், இதை பின்னு வச்சுப்போம். இதை வந்து ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த டைரக்ஷனில், இந்த டைரக்ஷனில். அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் வரும். அது என்ன கொடுத்துருக்காங்க, 6 நியூட்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் வரும், சேம் 6 நியூட்டன். ஓகேவா? அவங்க என்ன கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்ளைடு. இது வந்து என்னது, ரெண்டு சைடில் பேரலல் ஃபோர்ஸ், ஈக்குவல் ஃபோர்ஸ், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் என்ன ஆகுது, அது கப்பிள் ஆகுது. இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், மொமெண்ட் ஆஃப் கப்பிள் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு கிவன் என்னது, ஃபோர்ஸ் F is equal to 6 நியூட்டன். அந்த கப்பிள் ஆர்ம் நம்மளுக்கு தெரியும், AB. .5 meters. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மொமெண்ட் ஆஃப் கப்பிள்.
நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், ஃபோர்ஸ் இன்டூ கப்புலாம். அப்போ 6 இன்டூ 0.53 நியூட்டன் மீட்டர்ஸ். So, sixth sum பார்ப்போம். The diagram in figure shows two forces. F1 is equal to 5 Newton and F2 is equal to 3 Newton. Acting at points A and B respectively of a rod pivoted at a point O such that OA is equal to 2 meters, OB is equal to 4 meters. அதாவது ஒரு ராட் இருக்கு, அது வந்து ஓங்கிற பாயிண்ட்ல பிவட் ஆயிருக்கு. A எண்டில் வந்து ஃபோர்ஸ் F1 வந்து 5 நியூட்டன் ஆக்ட் ஆகுது இந்த டைரக்ஷன்ல. B எண்டில் ஃபோர்ஸ் F2 வந்து 3 நியூட்டன் ஆக்ட் ஆகுது, அதுவும் இந்த டைரக்ஷன்ல தான். OA டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, OB டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் F1 அபவுட் O கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் F2 அபவுட் O கண்டுபிடிக்கணும். டோட்டல் மொமெண்ட் ஆஃப் த டூ ஃபோர்சஸ் அபவுட் O அதுவும் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். ஃபோர்ஸ் F1 is equal to 5 Newton, force F2 is equal to 3 Newton, OA is equal to 2 meter, OB is equal to 4 meter. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் F1 about O கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து R1 வச்சுக்கலாம், ஏன்னா இந்த சைடு உள்ள இதுங்கிறதுனால நம்ம R1, இது R2. ஓகேவா, F1 இன்டூ R1. அப்போ 5 இன்டூ 2 10 நியூட்டன் மீட்டர். இது வந்து எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும், இப்போ வந்து இப்படி இருக்குது. ஸோ இது வந்து இந்த சைடாக மூவ் பண்ண வைக்கும். இப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் பண்ண வைக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஃபோர்ஸ். ஓகேவா, செகண்ட் பார்ட் பார்ப்போம். calculate the moment of force F2 about O கேட்டிருக்காங்க. அப்போ moment of force F2 about O is equal to F2 into R2. F2 வந்து 3 நியூட்டன், R2 வந்து 4 மீட்டர்ஸ். இப்போ 3 4s are 12 நியூட்டன் மீட்டர். இது வந்து எந்த டைரக்ஷனில் வரும், இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இப்படி டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ இது என்ன பண்ணும், இப்படி ஒரு கிளாக் வைஸ் மோஷனை உண்டாக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து என்னது, கிளாக் வைஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். நம்மளுக்கு தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் வந்து இது டோட்டல் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ரெண்டும் சேம் டைரக்ஷனாக இருந்ததுன்னா, ரெண்டும் கிளாக் வைஸாக இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணுவோம். இது வந்து ஒன்று கிளாக் வைஸ் ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ்னு இருக்கிறதுனால பெருசுலேருந்து சின்னதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த டைரக்ஷன் வந்து பெருசோட டைரக்ஷன் வந்துடும். அப்போ என்ன ஆகும், 12 minus 10 2 நியூட்டன் மீட்டர். அதோட டைரக்ஷன் வந்து இதில் உள்ள பெரிய மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இதுவும் வந்து கிளாக் வைஸ் தான். ஓகேவா, இப்போ செவன்த் சம் பார்ப்போம். Two forces each of magnitude 10 Newton act vertically upwards and downwards respectively at the two ends A and B of a uniform rod of length 4 meter which is pivoted at its midpoint O as shown in the figure. Rod A B இருக்கு, அது வந்து O, அதோட midpoint O ல வந்து pivot ஆயிருக்கு. இதோட full length வந்து 4 meters. A ல வந்து ஒரு upward force act பண்ணுது, அதோட magnitude வந்து 10 Newton. அதே மாதிரி B ல வந்து ஒரு downward force act பண்ணுது, அதோட magnitude 10 Newton. Determine the magnitude of the resultant moment of forces about the pivot O. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா resultant moment of forces about O கேட்டிருக்காங்க. resultantங்கிறது வந்து என்னன்னா, நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் about O க்கு நம்ம இந்த இடத்துல உள்ள moment of force கண்டுபிடிக்கணும். A பாயிண்ட்க்குள்ள moment of force கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி B பாயிண்ட்க்குள்ள moment of force கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ரெண்டும் சேம் டைரக்ஷன்னா அப்படியே ஆட் பண்ணுவோம். ரெண்டும் வேற வேற மொமெண்ட், அதாவது கிளாக் வைஸ், ஒன்று கிளாக் வைஸ் ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ்னு இருந்ததுன்னா நம்ம பெரிய இதில் நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி அந்த பெரிய நம்பரோட டைரக்ஷன் போடுவோம். அதுதான் ரிசல்டன்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ வந்து இங்கே வந்து இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது இல்லையா, இது வந்து என்ன பண்ணும், இந்த ராடை வந்து இந்த மாதிரி கிளாக் வைஸில் மூவ் பண்ண வைக்கும். அதே மாதிரி இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து சேம் ராடை இதுவும் கிளாக் வைஸில் தான் மூவ் பண்ண வைக்கும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். F ரெண்டு இடத்துலையுமே ஓகே, F1 is equal to F2 is equal to 10 நியூட்டன். இதை தனித்தனியாகவும் எழுதிக்கலாம். நீங்கள் இந்த டோட்டல் லென்த் கொடுத்துருக்காங்க AB 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிவட் வந்து மிட் பாயிண்ட்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு OA வந்து என்ன தெரியும், AB/2ன்னு தெரியும், 4/2 2 மீட்டர்ஸ். அதே மாதிரி OB is equal to 4/2 2 meters. இப்போ வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் at A about O is equal to F1 into R1. இது R1, இது R2. ஓகேவா, அப்போ 10 into 2 20 நியூட்டன் மீட்டர். இது எந்த டைரக்ஷனில் இருக்குது, கிளாக் வைஸில் இருக்குது. அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்
B about O is equal to F2 into R2. அதுவும் 10 into 2 வரும் 20 நியூட்டன் மீட்டர். இதோட டைரக்ஷனும் கிளாக்வைஸ் தான். அப்போ நம்மளுக்கு ரிசல்டன்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ், ரிசல்டன்ட்ங்கிறது இந்த இடத்துல டோட்டல்னு வரும். about O is equal to ரெண்டையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணோம், ஏன்னா சேம் டைரக்ஷன்ங்கிறதுனால 20 plus 20 that is equal to 40 நியூட்டன் மீட்டர். இதோட டைரக்ஷனும் என்ன, கிளாக்வைஸ் தான். புரிஞ்சுதா? 8th சம் பார்ப்போம். Figure shows two forces, each of magnitude 10 Newton, at point A and B at a separation of 50 cm in opposite directions. என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் A and பாயிண்ட் Bல வந்து ரெண்டு ஃபோர்ஸுமே 10 நியூட்டன் தான். அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. இப்போ ஏல வந்து அப்வர்ட் டைரக்ஷன்லையும் Bல டவுன்வர்ட் டைரக்ஷன்லையும் ஆக்ட் பண்ணுது. இது ரெண்டோட டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் வந்து 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கால்குலேட் த ரிசல்டன்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் அபவுட் த பாயிண்ட் ஏ. இந்த பாயிண்ட்ல ரெண்டோட ரிசல்டன்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பாயிண்ட் Bல ரிசல்டன்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் O அதுலயும் ரிசல்டன்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த O வந்து எங்க இருக்கு, O சிச்சுவேட்டட் எக்ஸாக்ட்லி அட் த மிடில் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் எக்ஸாக்டா மிடில் இருக்கு. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், இது பை 2ன்னு எடுத்துக்கலாம். இங்க இருந்து இது வந்து 25 சென்டிமீட்டர், சேம் தான் இங்கேயும் 25 சென்டிமீட்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம எழுதுவோம். ஃபோர்ஸ் அட் ஏவை வந்து இந்த ஏங்கிற பாயிண்ட்ல ஆட் பண்ற ஃபோர்ஸை F1ன்னு வச்சுப்போம். நியூட்டன். அதே மாதிரி ஃபோர்ஸ் அட் பி அதை F2ன்னு வச்சுப்போம். அதுவும் 10 நியூட்டன் தான். இப்போ டிஸ்டன்ஸ் AB வந்து 50 சென்டிமீட்டர். அதை நம்ம எப்படி எழுதுறோம், மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம்னா 0.5 மீட்டர்னு ஆகும். அதே மாதிரி OA வந்து 0.5/2 ஈக்குவல் டு 0.25 மீட்டர். அதே மாதிரி OBயும் 0.5/2 ஈக்குவல் டு 0.25 மீட்டர். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்ததுலேருந்தே தெரிஞ்சாச்சு. நம்ம வந்து ஒவ்வொன்றா இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது, ரிசல்டன்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அட் ஃபோர்ஸஸ் அட் பாயிண்ட் ஏ. இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், F இன்டூ ஆர்னு தெரியும், F1 இன்டூ R1. அப்போது 10 இன்டூ R1 வந்து நம்மளுக்கு இது ஆர்னே வச்சுக்கலாம். இப்போ F1 இன்டூ ஆர், அப்போ 10 இன்டூ 0.5 தட் இஸ் ஈக்குவல் டு 5 நியூட்டன் மீட்டர். இப்போ இது எந்த டைரக்ஷன் பார்க்கணும், ஏன்னா இங்கே அப்வர்ட் ஃபோர்ஸுங்கிறதுனால இது வந்து கிளாக் வைஸில் ஆக்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ இதுவும் வந்து கிளாக் வைஸ் தான். செகண்ட் பார்ட்டு, ரிசல்டன்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் அட் பாயிண்ட் B இஸ் ஈக்குவல் டு F2 இன்டூ ஆர். அதுவும் என்ன, 10 இன்டூ 0.5 ஈக்குவல் டு 5 நியூட்டன் மீட்டர். இப்போ இதோட டைரக்ஷன் பார்த்தோம்னா பியிலேருந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் வருது. அப்போது இதுவும் இங்கே இப்படி ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். இப்போ இதுவும் கிளாக் வைஸ் தான். ஸோ இந்த ரிசல்டன்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸும் கிளாக் வைஸ் தான். ஓகேவா? இப்போ அடுத்து தேர்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஓல வந்து ரிசல்டன்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கணும். அது வந்து நம்ம தனித்தனியாக வந்து கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் F1 அட் ஏ அபவுட் O வந்து நம்மளுக்கு F1 இன்டூ R1ன்னு தெரியும். அப்போ 10 இன்டூ 0.25, அப்போ 2.5 நியூட்டன் மீட்டர்னு தெரியும். டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸ். அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் F2 at B about O is equal to F2 into R2. இப்போ F2 வந்து 10 தெரியும், R2 வந்து 0.25 தெரியும். அப்போ நம்மளுக்கு 2.5 நியூட்டன் மீட்டர். இதுவும் நம்மளுக்கு கிளாக் வைஸ்ங்கிறது தெரியும். ஓகேவா? இப்போ ரிசல்டன்ட் இது ரெண்டும் வச்சு ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் அபவுட் O இஸ் ஈக்குவல் டு, ரெண்டுமே கிளாக் வைஸ்ங்கிறதுனால நம்ம ரெண்டையுமே அப்படியே ஆட் பண்ணுறோம். இப்போ 2.5 ப்ளஸ் 2.5 தட் இஸ் ஈக்குவல் டு 5 நியூட்டன் மீட்டர். ரெண்டுமே கிளாக் வைஸ்னால இந்த டைரக்ஷனும் கிளாக் வைஸ் தான் இருக்கும். Ninth sum பார்க்கலாம். A 55 kg student is climbing a rope ladder hanging from a helicopter. While climbing, the student leans 0.35 meter backward from the vertical line of the ladder.
Calculate the torque produced about the top support point of the rope ladder due to the student's weight. Take gravity is equal to 10 meter per second square. Explain why the ladder starts swinging when the student leans backwards and how the student should climb to minimize the swinging. இப்போ வந்து என்ன கொடுத்திருக்காங்க? Mass of the student வந்து 55 கிலோகிராம் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் லீன் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து 0.35 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு டார்க் வேணும். டார்க்குக்கு ஃபார்முலா வந்து F into R. நம்மளுக்கு F வேணும். அப்போ F கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? F is equal to mg. Mass into gravity. அப்போ mass 55, acceleration due to gravity 10 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 550 நியூட்டன் F வந்து. அப்போ இதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 550 into 0.35. நம்மளுக்கு என்ன வரும்? 55 into 35. 5 5s are 25, balance 2, 5 5s are 25, 27, 5 3s are 15, balance 1, 5 3s are 15 plus 1, 16. So 5, 12, balance 1, 3, 9, 1. ரெண்டு டெசிமல் பாயிண்ட் வச்சு பாயிண்ட் வைக்கணும். இங்கே 550ங்கிறதுனால இதில் ஒரு ஜீரோவும் வந்துடும். ஒரு 2 பாயிண்ட் தள்ளி வச்சோம்னா நம்மளுக்கு டார்க் வந்து 192.5 நியூட்டன் மீட்டர்னு கிடச்சிரும். டாப் சப்போர்ட்டில் உள்ள டார்க் வந்து 192.5 நியூட்டன் மீட்டர். இப்போ செகண்ட் பார்ட் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் வை த லேடர் ஸ்டார்ட் ஸ்விங்கிங் when the student leans backwards. அதாவது அந்த ஸ்டூடெண்ட் வந்து பின்னாடி சாயும் போது ஏன் அந்த லேடர் வந்து இங்கேயும் அங்கேயும் ஆட தொடங்குதுன்னு கேட்குறாங்க. ஏன் ஆட தொடங்குது? ஸ்டூடெண்ட் வந்து பின்னாடி தள்ளும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து கூடுது. ஓகேவா? அந்த டிஸ்டன்ஸ் கூட கூட இங்கே ஒரு பெரிய டார்க் உருவாகுது. அந்த டார்க்குனால அந்த லேடர் வந்து ரொட்டேட் ஆக தொடங்குது, இல்லைன்னா ஸ்விங் ஆக தொடங்குது. இப்படி அப்படி மூவ் ஆகுது. அப்போ இவங்க இதில் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, எப்படி கிளைம் பண்ணால் அந்த ஸ்விங்கிங்கை மினிமைஸ் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே அந்த ஸ்விங்கிங்கை மினிமைஸ் பண்ணணும்னா இந்த டாப் சப்போர்ட்டில் உள்ள டார்க்கை மினிமைஸ் பண்ணணும். டார்க்கை மினிமைஸ் பண்ணுறதுக்கு எஃப் நம்மளால மாற்ற முடியாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்டோட வெயிட்டும் கிராவிட்டியும் சேம் தான். எஃப் மாற்ற முடியாது. ஸோ ஆரை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ ஸ்டூடெண்ட் பின்னாடி லீன் ஆகாமல் அந்த ரோப்போட ஒட்டி வந்தாங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட அந்த ரோப்போட ஆக்சிஸ்லேயே அவங்க மேலே ஏறினாங்கன்னா ஸ்விங்கிங் வந்து மினிமைஸ் ஆகும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இப்போ 10th சம் பார்க்கலாம். An aluminium rod of length 50 cm whose mass per unit length is 0.15 kg per meter is joined with a steel rod of length 50 cm whose mass per unit length is 0.45 kg per meter as shown in the figure. அது ஒரு அலுமினியம் ராட் இருக்கு. இதை ஸ்டீல் ராட்னு எடுத்துப்போம். இதோட லென்த் 50 cm. இங்கேருந்து இது வரை. அதே மாதிரி இந்த ஸ்டீல் ராடோட லென்த்தும் 50 cm. இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட மாஸ் பெர் யூனிட் லென்த் வந்து 0.15 kg per meter. இதோட மாஸ் பெர் யூனிட் லென்த் வந்து 0.45 kg per meter. So at what point should the rod be supported so that it remains in equilibrium horizontally? இது வந்து ஹரிசான்டல் ஈக்குலிபிரியம் பொசிஷனை மெயின்டைன் பண்ணணும்னா எந்த பொசிஷனில் இந்த ராடை சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கிறத எழுதிப்போம். லென்த் ஆஃப் அலுமினியம் ராட் இதை வந்து நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோம்னா 0.5 மீட்டர் ஆகும். அதே மாதிரி லென்த் ஆஃப் ஸ்டீல் ராட் அதுவும் 50 cm தான். அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிப்போம். 0.5 மீட்டர்ஸ். அப்புறம் மாஸ் பெர் யூனிட் லென்த் ஆஃப் அலுமினியம் ராட் equal to 0.15 kg per meter. அதே மாதிரி mass per unit length of steel rod equal to 0.45 kg per meter. இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேட்டா. நம்மளுக்கு இப்போ இந்த mass per unit lengthலேருந்து அலுமினியம் ராடோட மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். mass of அலுமினியம் ராட் என்ன? யூனிட் லென்த்துக்கு 0.15 கிலோகிராம்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற லென்த் வந்து 1/2 மீட்டர் இருக்குது. 0.5 மீட்டர். அதுக்கு எவ்வளோ கிலோகிராம்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 0.15 into 0.5. ஓகேவா? இது வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 0.075 கிலோகிராம். இதே மாதிரி மாஸ் ஆஃப் ஸ்டீல் ராட் கண்டுபிடிச்சிடலாம். .45 into 0.5. That is equal to 5 5s are 25, balance 2, 5 4s are 20, plus 2, 3 decimal points தள்ளி வைக்கணும். ஸோ 0.225 கிலோகிராம். இப்போ இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல இதை ரெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதே டயக்ராமை மறுபடியும் ட்ரா பண்ணுவோம்.
இது வந்து ஸ்டீல், இது அலுமினியம். இதோட லென்த் வந்து 50 சென்டிமீட்டர், இதோட லென்த் வந்து 50 சென்டிமீட்டர். இப்போ வந்து நமக்கு தெரியும் ஸ்டீல் தான் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த பார்ட் வந்து வெயிட்டாக இருக்கும். அப்போ நம்ம இதை வந்து ரெஸ்ட் பண்ணுறது வந்து டுவர்ட்ஸ் இந்த சைடாக நம்ம ரெஸ்ட் பண்ணணும். இங்கே ரெஸ்ட் பண்ணோம்னா இதோட வெயிட்னால கீழே விழுந்துரும், அந்த ஹரிசாண்டல் பொசிஷனை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ எக்ஸுங்கிற ஸ்பாட் தான் நம்மளுக்கு அந்த எந்த இடத்துல நம்ம சஸ்பெண்ட் பண்ணால் அது ஈக்குலிபிரியத்தில் இருக்கோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? அதாவது இங்கேருந்து இங்கே வர உள்ள டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தெரியும் ரெண்டு இதுலையுமே யூனிஃபார்ம் ராடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அதோட வெயிட் ஆட் பண்ணுறது வந்து இதோட சென்டர் பாயிண்ட்டில் தான் ஆட் பண்ணும். இந்த 50யோட சென்டர் பாயிண்ட் 25, இங்கே வெயிட் ஆட் பண்ணும். அதே மாதிரி இதோட 50 அதாவது ஹாஃபில் 25 இருக்கிற இடத்துல இங்கே ஒரு வெயிட்டை ஆட் பண்ணும். ஓகேவா? அப்போ இது வந்து இங்கே 0லேருந்து இது 25, இது 25 சென்டிமீட்டர்ஸில் இருக்குது. இப்போ இது மொத்தமும் எக்ஸுங்கிறதுனால நம்மளுக்கு இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வேணும். நம்மளுக்கு வந்து பிவட் ஆன இடத்துல இருந்து நம்மளுக்கு அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற இடத்துக்கு வரைக்கும் டிஸ்டன்ஸ் வேணும். அதை தானே நம்ம பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு எடுப்போம். அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் மைனஸ் 25னு போட்டால் இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். எக்ஸ் மைனஸ் 25. இந்த எக்ஸ் மைனஸ் 25 எப்படி வந்ததுங்கிறது தெரிஞ்சது இல்லையா? ஓகே. இப்போ வந்து இது வந்து 0ன்னு இருக்குன்னா இது வந்து 75ல் இருக்கும். கரெக்டாக? இங்கே வர 50, இதுலேருந்து இது வர 75. கரெக்டாக? அப்போது நம்மளுக்கு இந்த லென்த்து தான் வேணும். அப்போது இது வந்து 75 மைனஸ் எக்ஸ், இது வரை எக்ஸ் இருக்குது. ஸோ 75 மைனஸ் எக்ஸ்னு போட்டோம்னா நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபார் அலுமினியம் ராட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 25 சென்டிமீட்டர். இதே மாதிரி பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபார் ஸ்டீல் ராட் ஈக்குவல் டு 75 மைனஸ் எக்ஸ் சென்டிமீட்டர். இதை வந்து நம்ம R1ன்னு வச்சுக்கலாம், இதை R2ன்னு வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டியூ டு அலுமினியம் ராட் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு நம்மளுக்கு F1 இன்ட்டு R1. F1ங்கிறது வந்து வெயிட், நம்ம அலுமினியம் ராடோட வெயிட். அலுமினியம் ராடோட வெயிட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 0.075 கிலோகிராம் இன்ட்டு R1 வந்து எக்ஸ் மைனஸ் 25. இது வந்து கிலோகிராம்ஸில் இருக்குது, இது வந்து சென்டிமீட்டர்ஸில் இருக்குது. ஓகேவா? இதை அதே மாதிரி இது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும் இந்த மொமெண்ட் வந்து? இங்கே அலுமினியம் ராட் வந்து இங்கேருந்து இப்படி வெயிட் வர்றதுனால இப்படி டேர்ன் ஆகும், இந்த டைரக்ஷனில் டேர்ன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டை உருவாக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டீல் ராட் வந்து இங்கே அதோட ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும், கீழே டவுன்வர்ட் ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ இது வந்து ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டியூ டு ஸ்டீல் ராட் இஸ் ஈக்குவல் டு F2 இன்ட்டு R2. F2 நம்ம கண்டுபிடிச்சது 0.225 கிலோகிராம்னு தெரியும். R2 வந்து 75 மைனஸ் எக்ஸ்ன்னு தெரியும். சேம் யூனிட் தான், கிலோகிராம் சென்டிமீட்டர். ஓகேவா? இது வந்து கிளாக் வைஸ் மொமெண்ட். ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் கண்டிஷன் என்னன்னு தெரியும். ஃபார் ஈக்குலிபிரியம் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் should be equal to clockwise moment. அப்போ 0.075 into x minus 25 is equal to 0.225 into 75 minus x அப்படின்னு வந்துரும். x minus 25 is equal to 0.225 by 0.075 into 75 minus xன்னு வரும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5ஆல் டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை ஹோல் நம்பர் ஆக்கிப்போம். 225 by 75 into 75 minus x. இது வந்து x minus 25. இப்போது 15 டைம்ஸ், இது வந்து 45 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இது 9 டைம்ஸ், 3. அப்போது x minus 25 is equal to
3 into 75 minus x. அப்போ x minus 25 is equal to 5 3s are 15, balance 1, 7 3s are 21, 22. 225 minus 3x. இப்போ x எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ x இங்கே மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 3x is equal to 225. இங்கேருந்து மைனஸ் வந்து இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 25. அப்போ 4x is equal to 250. x is equal to 250 by 4. 4s are 24, balance 1. 2 4s are 8, balance 2, 5. 62.5 centimeter. X is equal to 62.5 centimeter. So hence the rod should be supported at 62.5 centimeter mark. Aluminium end. For it to stay horizontally. மீதி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் அதை அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.